ஒரு காலத்துல இந்தியன் மார்க்கெட்ல நம்பர் 1 செல்லிங் கார் அப்படின்னு சொன்னா அது மாருதி சுசுகி ஆல்டோ அப்படின்னு அனைவருமே குறிப்பிடுவாங்க. இன்ஃபேக்ட் முதல் கார் வாங்குறவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா மாருதி சுசுகி ஆல்டோ தான் இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல மக்கள் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால ஆல்டோவினுடைய சேல்ஸ் வால்யூம் படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இமேஜின் ஆல்டோலேயே அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம், என்ஹான்ஸ்டு சேஃப்டிக்காக கொடுக்கப்படுது, ஸ்மூத் டிரைவுக்காக சிவிடி டிரான்ஸ்மிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிக்காக ஆல் வீல் டிரைவ் செட்டப்போட ஆல்டோ இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சுசுகி நிறுவனம் 2025 ஆல்டோல இது எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சிருக்காங்க. லேட்டஸ்ட் ஜெனரேஷன் 2025 சுசுகி ஆல்டோவை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பாக்ஸி லுக்கிங் காராக இருக்கு. ரிவைஸ் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் கிரில், புதிய குரோம் கார்னிஷ், அப்டேட் பண்ணப்பட்ட லோவர் கிரில் மற்றும் பம்பர் அப்படின்னு சிம்பிள் மற்றும் எலிகன்ட் டிசைன்ல இந்த காரை கொடுத்திருக்காங்க. சைட் ப்ரொஃபைல்ல ஸ்கொயரிஷ் மற்றும் ஸ்ட்ரெயிட்டான ரூஃப் லைனை பார்க்க முடியுது. 13 to 14 இன்ச்சஸ்ல கொடுத்திருக்காங்க. ரியர் ப்ரொஃபைல் கிட்டத்தட்ட வேகனரோட மினியேச்சர் மாதிரி இருக்கு. ஓவராலா சிம்பிள், பாக்ஸி மற்றும் பிராக்டிக்கலான கன்வென்ஷனல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க புதிய ஆல்டோ 2025. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரோல ஃபிக்ஸ்ட் ஹெட்ரெஸ்ட் இருந்தாலும் செகண்ட் ரோவுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. 7-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், டிஜிட்டல் டிரைவர் டிஸ்ப்ளே மற்றும் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் உட்பட பிராக்டிகலான ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த காரை பவர் பண்றது 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 658cc 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் 46 HP பவர் மற்றும் 55 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது கூடவே ஹைபிரிட் செட்டப்போட 48 HP மற்றும் 58 Nm டார்க்கோட இன்னொரு கான்ஃபிகரேஷன்ல கொடுக்குறாங்க. இந்த கான்ஃபிகரேஷன்ல கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் கார்ஸ்ல மட்டுமே அவைலபிளா இருக்கிற சிவிடி ஆப்ஷனை இந்த என்ட்ரி லெவல் கார்லயே கொடுத்திருக்காங்க. குறைஞ்சபட்ச ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியை என்ஷூர் பண்றதுக்காக ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன் மட்டும் இல்லாம டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல ஆப்ஷனலா ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3.3 to 3.4 மீட்டர்ஸ் லென்த்துக்குள்ளேயே இந்த கார் அடங்குது. ஸோ அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம், சிவிடி, ஹைபிரிட் இது எல்லாத்துக்கும் கூட காம்பேக்டான டைமென்ஷன் அப்படின்னு சிட்டி காருக்கு தேவையான பெர்ஃபெக்ட் பேக்கேஜாக இருக்கு ஆல்டோ 2025. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் இன்னைக்கு ஃபீச்சர்ஸே அதிகம் விரும்புகிறாங்க. இந்த 2025 ஆல்டோவை கூடிய விரைவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் பையர்ஸுக்கும் அதிக ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த ஆல்டோ 2025 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.